பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கினுடைய போர்க்களம் மிக உக்கிரமாக காணப்படுகிறது. போர்க்களத்தில் மோதல்கள் முற்றியுள்ள நிலையில் இப்போது பொருளாதார போரை இஸ்ரேல் கையில் எடுத்துள்ளது. மத்திய தரைக்கடலில் உள்ள எரிவாயு வளங்கள் தொடர்பிலான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என இஸ்ரேலிய அமைச்சரின் கோரிக்கை லெபனானை நிலைகுலைய வைத்துள்ளது. 2022 இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே கையெழுத்தான கடல் எல்லை மற்றும் எரிவாயு ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என இஸ்ரேலிய எரிசக்தி அமைச்சர் எலி கோகன் வலியுறுத்தியுள்ளார். இந்த எரிவாயு ஒப்பந்தம் ஒரு பாவத்தில் பிறந்தது. இது தேர்தலுக்கு முந்தைய காலத்தில் அவசரமாக செய்யப்பட்ட ஒரு தவறான மற்றும் சட்டவிரோதமான ஒப்பந்தம். இது ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தனது எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஆகிய இரு நாடுகளும் மத்திய தரைக்கடலில் உள்ள எரிவாயு வயல்களை பகிர்ந்து கொண்டன. இது லெபனானின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்து வருகிறது. தற்போது லெபனானுடன் போர் நடந்து வரும் சூழலில் அவர்களுக்கு கிடைக்கும் பொருளாதார வருமானத்தை முடக்க இஸ்ரேல் இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறது. ஏற்கனவே திவாலாகும் நிலையில் உள்ள லெபனான் இந்த எரிவாயு வருமானத்தையும் இழந்தால் அந்த நாடு மொத்தமாக சீர்குலையும். ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டால் கடலில் உள்ள எரிவாயு கிணறுகளை கைப்பற்ற இஸ்ரேலிய கடற்படை முயலும். இது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடல் வழி போராக மாறும். இந்த ஒப்பந்தத்தை முன்னின்று நடத்தியதே அமெரிக்கா தான். இப்போது இஸ்ரேல் அதை ரத்து செய்தால் அது அமெரிக்காவுக்கும் விடப்பட்ட சவாலாகவே பார்க்கப்படும். இப்படியான ஒரு நிலையில் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வழங்கியுள்ள பேட்டி ஈரானின் தற்போதைய இக்கட்டான நிலையை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. அணு ஆயுத பொருட்கள் முதல் அமெரிக்க கைதிகள் வரை பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் பகிர்ந்திருக்கிறார். இஸ்ரேலிய தாக்குதலில் சேதமடைந்து ஈரானிய அணுசக்தி மையங்களின் இடிபாடுகளுக்கு அடியில்தான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் சிக்கியுள்ளது. அதை மீட்க இப்போதைக்கு திட்டமில்லை. ஒருவேளை மேற்க நேர்ந்தால் IAEA கண்காணிப்பில் செய்வோம் என அரசி தெரிவித்துள்ளார். ஈரானில் சிறை வைக்கப்பட்டுள்ள பத்திரிகையாளர் ரெஸ்ஸா வாலிசாதே மற்றும் கம்ரான் தெக்மதி போன்ற அமெரிக்கர்கள் நிலை குறித்து கேட்டபோது இஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்கள் சிறைச்சாலைகளை தாக்காமல் இருந்தால் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என ஒரு மறைமுகமான மிரட்டலை விடுத்துள்ளார். அதே நேரம் ஈரானில் சாதாரண மக்களுக்கு இணையம் துண்டிக்கப்பட்டுள்ளதை ஒப்புக்கொண்டு அவர், நாங்கள் தாக்குதலுக்குள்ளாகி இருப்பதால் நாட்டின் பாதுகாப்பு கருதி இந்த அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நான் ஈரானின் குரல் என்பதால் எனக்கு மட்டும் இணைய வசதி உண்டு என விசித்திரமாக விளக்கம் அளித்துள்ளார். முன்பு யுரேனியத்தின் வீரியத்தை குறைக்க முன்வந்த ஈரான் இப்போது எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இல்லை என உறுதிப்படுத்தியுள்ளது. அதே நேரம் கைதிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் சிறைகளை தாக்க வேண்டாம் என்று சொல்வது அமெரிக்கர்களை ஈரான் மனித கேடயமாக பயன்படுத்துவதையே காட்டுகிறது. இடிபாடுகளுக்குள் யுரேனியம் இருப்பதாக சொல்வது ஒருவேளை அங்கிருந்து கதிர்வீச்சு ஏற்பட்டால் அதற்கு இஸ்ரேலின் தாக்குதலே காரணம் என பழிபோடுவதற்கான ஒரு தந்திரம். மக்களுக்கு இணையத்தை மறுத்துவிட்டு தான் மட்டும் இணையத்தை பயன்படுத்துவது ஈரானிய தலைமை மக்கள் மீதான அதிருப்தியை வெளியுலகிற்கு தெரியாமல் மறைக்க முயல்வதை காட்டுவதாக சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் மத்திய கிழக்கில் அண்டை நாடுகள் மீது ஈரான் நடத்தி வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு அதிரடியான விளக்கத்தை அளித்துள்ளார். இது வளைகுடா நாடுகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தால் தாக்குவோம். ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்க படைகளுக்கு தங்கள் மண்ணில் இடம் கொடுத்த நாடுகளே இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக அராக்சி கூறியுள்ளார். அமெரிக்க படைகள் எங்கள் மீது தாக்குதல் நடத்த நிலத்தை வாடகைக்கு விட்டால் நாங்கள் வேடிக்கை பார்ப்போமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரான் அண்டை நாடுகளை தாக்கவில்லை என்றும் அந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை மற்றும் சொத்துக்களை மட்டுமே குறிவைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ஹார்மோஸ் ஜலசந்தி முழுமையாக மூடப்படவில்லை என்றும் ஈரானிய படைகள் மற்ற நாட்டு போர்க்கப்பல்களுக்கு பாதுகாப்பான பாதையை வழங்குவதாகவும் அராக்சி தெரிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளால் நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் காரணமாகவே கப்பல்கள் வர அஞ்சுகிறது என அவர் பழியை அமெரிக்கா மீது சுமத்துகிறார். கடந்த 2 வாரங்களாக ஈரான் தனது அண்டை நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் பிராந்திய அமைதி கேள்விக்குள்ளாகியுள்ளது. இப்படியான ஒரு சூழலில் அராக்சியின் இந்த பேச்சு சொல்லும் மிக முக்கியமான 3 செய்திகள். சவுதி அரேபியா, கத்தார், குவைத் மற்றும் அமீரகம் போன்ற நாடுகளுக்கு ஈரான் விடுக்கும் நேரடி மிரட்டல் இது. அமெரிக்காவை வெளியேற்றவில்லை என்றால் உங்கள் மண்ணில் குண்டு விழும் என்பது இதன் அர்த்தம். ஹார்மஸ் ஜலசந்தி முடங்கியதால் ஏற்பட்டு உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு தான் காரணமல்ல, அமெரிக்கா தான் காரணம் என உலக நாடுகளை நம்ப வைக்க ஈரான் முயலுகிறது. அமெரிக்காவுக்கும் அதன் அரபு நட்பு நாடுகளுக்கும் இடையே ஒரு பிளவை உண்டாக்குவது ஈரானின் நீண்டகால திட்டம். இப்படியான ஒரு சூழலில் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வழங்கியுள்ள இந்த பேட்டி ஈரான் எதற்கும் பணிய தயாராக இல்லை என்பதை உலகுக்கு உரக்கச் சொல்லியிருக்கிறது. சமாதானம் பேச நாங்கள் வரமாட்டோம் என அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு போரை ஒரு நீண்டகால மோதலாக மாற்றியுள்ளது.
அதேபோல ஈரான் இதுவரை அமெரிக்காவிடம் போர் நிறுத்தத்தையோ அல்லது பேச்சுவார்த்தையோ கோரவில்லை என அப்பாஸ் அரச்சி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ட்ரம்ப் தனது பொழுதுபோக்கிற்காக இந்த போரை நடத்துகிறார். இது வெற்றி வாய்ப்பே இல்லாத ஒரு சட்டவிரோதமான போர் என்பதை அவர் உணரும் வரை நாங்கள் தற்காப்பு தாக்குதல்களை தொடர்வோம் என அவர் சாடியுள்ளார். ஈரான் தனது பிழைப்புக்காக போராடவில்லை என்றும் தற்காத்துக் கொள்ளும் அளவு ஈரானிய அரசாங்கம் மிகவும் உறுதியாகவும் பலமாகவும் இருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் அமெரிக்காவால் விரும்பி தொடங்கப்பட்ட போர் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். அமெரிக்கா தானாக முன்வந்து போரை நிறுத்தினால் ஒழிய ஈரான் ஒருபோதும் பின்வாங்காது என்ற செய்தியை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த போரை ஒரு விளையாட்டாக பார்க்கிறார்கள் என்று சொல்வதன் மூலமாக அமெரிக்க மக்களிடையே ட்ரம்ப் மீதான அதிருப்தியை உண்டாக்க ஈரான் முயலுகிறது. பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இல்லை என்று சொல்வது மத்தியஸ்தம் செய்ய நினைக்கும் கத்தார் போன்ற நாடுகளுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக உள்ளது என்றும் சொல்லலாம். போர் தொடங்கி 2 வாரங்களுக்கு மேலாகியும் இஸ்ரேலிய அரசாங்கம் சொல்லுவது போல நிலைமை கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை அந்த நாட்டு நகரங்களின் மேயர்கள் போட்டு உடைத்திருக்கிறார்கள். மக்களின் உயிருக்கு எங்களால் உத்தரவாதம் தர முடியாது என அவர்கள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். பொது கூட்டங்கள் மற்றும் பள்ளிகள் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்த இஸ்ரேலிய ராணுவம் முயன்றது. ஆனால் இஸ்ரேலிய நகரங்களில் மேயர்கள் உங்கள் அறிவுரைகளை நாங்கள் ஏற்க முடியாது, எங்களுக்கு இதன் உடன்பாடு இல்லை என துணிச்சலாக தெரிவித்துள்ளனர். அருகில் பாதுகாப்பு அறைகள் இருந்தாலும் ஒரே நேரத்தில் 100 பேர் கூடுவதோ அல்லது பள்ளிகளை திறப்பதோ பாதுகாப்பானது அல்ல என மேயர்கள் எச்சரிக்கின்றனர். காரணம் ஓயாமல் ஒழிக்கும் அபாயச்சங்குகளும் நகருக்குள் வந்து விழும் ஏவுகணைகளும் தான். வடக்கு பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் விழுந்து வருவதால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். அங்கு இயல்பு என்பது இப்போதைக்கு சாத்தியமே இல்லை. இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் குறைந்தது இன்னும் 3 வாரங்களுக்கு போர் நீடிக்கும் என தெரிவித்துள்ளார். இது ஆரம்பத்தில் இஸ்ரேல் அரசு கொடுத்த விரிவான வெற்றி என்ற வாக்குறுதிக்கு முற்றிலும் மாறானது. இந்த செய்தி இஸ்ரேலிய அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. இராணுவத்தின் பேச்சை மேயர்களை கேட்க மறுப்பது இஸ்ரேல் நாட்டுக்குள் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை குறைந்து வருவதை காட்டுகிறது. பள்ளிகள் மற்றும் பொது இடங்கள் மூடப்பட்டிருப்பதால் மக்கள் வேலைக்கு செல்ல முடியாது. இது இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்தை அதல பாதாளத்திற்குள் தள்ளும். போரை சீக்கிரம் முடித்துவிடுவோம் என்ற அரசின் நம்பிக்கையான பேச்சுகள் இப்போதைக்கு நிறைவேறாது என்பது மக்களுக்கு தெரிந்துவிட்டது. மத்திய கிழக்கினுடைய நிலவரம் என்பது மிக மோசமானதாக மாறி வருகிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற இந்த போர் எவ்வகையான திட்டங்களை கொண்டது, எப்படியான எதிர்வினைப்புகளை பெறப்போகிறது என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பினுடைய சுட்டியாக மாறியிருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த போரினுடைய விளைவுகள் 2 நாடுகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்திருக்கிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மையாகும். இப்படியான நிலையில் இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவிலே அதிருப்திகளை மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்று, ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இணைய முடக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் அரைவாசிக்கும் அதிகமான மக்கள் இந்த போருக்கு எதிரானவர்களாக அல்லது இந்த இஸ்லாமிய அரசினுடைய எதிர்ப்பாளர்களாக காணப்படுகிறார்கள். இப்போது இஸ்ரேலுக்குள்ளும் இப்படியான ஒரு நிலைமை உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அமெரிக்காவுக்குள்ளும் இந்த போருக்கு எதிரான நிலைமைகள் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. எப்படியான நிலைமையில் இருந்தாலும் இந்த போர் என்பது மக்களால் அதிகம் வெறுக்கப்படுவதாக இருக்கிறது என்பது மட்டும் உண்மையாகும். இந்த விடயங்கள் அண்மைய செய்திகளுடைய தொகுப்பாகும்.